அடிச்சு பறிச்சு போட்டுருவேன் நானு. ஓடு ஓடு. ஓ ஸ்கூப் சிக்கர் இருக்கு. முறைக்கிறான் எம்மாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் பப்ளிக் பார்க். ப்ளஸ் எங்கன்னு கேட்காதீங்க, தனியாக ஆடிக்கிட்டு இருக்கா. நாங்கள் அப்படியே லேட் நைட் சும்மா லாங் ட்ரைவ் போகலான்ட்டு இந்த பக்கம் வந்தேன் நான். சரி வியூஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு புர்ஜலர பக்கத்தில் வந்தோம். பார்த்தா இங்கே ஒரு பப்ளிக் பார்க் இருக்குது. சரி நல்லா இருக்கே, லேட் நைட் அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். பார்த்தா பார்க் நல்லா இருக்குது. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். பக்கத்துலேயே பீச் இருக்குது. க்ரூஸ் இல்லை, அது வந்து அல் மர்சாவா சம் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன். அந்த புர்ஜலர பக்கத்தில் க்ரூஸ் மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த பக்கம் பப்ளிக் பீச் இருக்குது. வாங்க இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, நல்லா இருக்கும் நம்புகிறேன், பார்ப்போம். கீழே உள்ள பார்த்தா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க? ஓ பார்க்கில் யாருமே இல்லைன்னு நினச்சோம். யாரோ ஒரு கெஸ்ட் இருக்காங்க. என்ன ரவுடி மாரி உட்காந்துருக்குது பேர். ஒரு வரோமே கொஞ்சம் பயப்படுவோம். உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? இவர் பேர் என்ன? ஓ ஏதோ சொல்றான். சரி அவர் அங்கேயே இருக்கட்டும். இவர் ஜாகிங் பண்ற மூட்ல இல்லை. அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மீட்டர் வரும் மாறுவாப்புல. நீ அந்த பக்கம் நில்லு, நான் இந்த பக்கம் வரேன். அது வந்து எங்க கூட வந்து வாக்கிங் வரப்போகுது இந்த பூனை. பூனைக்கு ஒரு பேர் வை. மணி. அவன் அப்பப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு. அம்மா எனக்கே பயமா இருக்கு. இங்க பாரு, இவருக்கு பாரு, இவனுக்கு செம்ம வாக்கு. போஸ் குடுறா. என்னம்மா என்கிட்ட ஒண்ணு இல்ல. அடிச்சு பறிச்சு போட்டுருவேன் நானு. தெரியாம உனக்கிட்ட விளையாட்டும். அங்கேயே ராஜா. ஓடு, ஜாகிங் தானே, ஜாகிங் ட்ராக் தான், ஓடிடு. அவன் உட்காந்துட்டான். அப்பா அங்கேயே ராஜா, வராதுடா. ஐயோ ஓடணும் போலையே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெயின் ரோடு ஒன்று. அம்மா டே தம்பி, இந்த ஊர் பூனைங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு. ஃப்ரெண்டு தான் தெரியாம மணின்னு வச்சுட்டு. ஆளு பல்கா இருக்கான். தாவிச்சா நான் ஓடட்டா? இந்த பக்கம் ஓடு ஓடு. எங்க எங்க? ஆஹா, கேங் அப் பண்றாங்க நண்பர்களே. ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ வேங்கியமாவா ஒத்தையில நிக்க. பூனை சாப்பிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். ஓடு 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 ஓடு. இதுல ஜம்ப் பண்ணிச்சு. இங்க பாரு, கிராஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டோனு, அடுத்து சாண்டு, மட் தெரப்பியா? இந்த ஏரியா நல்லா டெவலப் பண்ணியிருக்கானுங்க, அழகா இருக்கு. ஃபேமிலியா. என்னம்மா ஐஸ்கிரீமா? வாங்கி தரேன், இங்கே கிடைக்கும். அந்த பூனை ஷார்ட்கட்டில் எதுவும் வந்துட்டு போகுது. லேண்ட்ஸ்கேப்லாம்
லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா இது மேலே ஏறுவா அப்படி. இப்படிலாம் போகலாமா? ஆனால் சுற்றியே போ. எதுவும் ஃபைன் போட்டுற போடுறாங்க. கொஞ்சம் சூடு கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி இல்லை. போன மாதம்லாம் செம்ம சூடு, வெளியே வர முடியாது. இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்கள் பாரு, ஃபேமிலி சீட்டிங்க்கு தனியாக வச்சுருக்காங்க. குரூப்பாக ஏதாச்சும் இருந்தீங்கன்னா ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணலாம். அப்படி போனா அந்த புலிசோரெலாம் கட்டிட்டு வந்து குப்பைத்தொட்டி கிடைத்திருக்கிறது. குடித்த தண்ணி பாட்டில் ஒழுங்காக போட்டுடணும். நடுவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை சுற்றி இதை வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம போக போகிறோம். இப்போதாங்க நண்பர்களை சாப்பிட்டு லேட் நைட்டு தான் வந்திருக்கோம் வாக்கிங்க்கு. அதுக்குள்ளே அடுத்து இதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா இருக்குல்ல பாரு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ். அங்கே பாரு அந்த பூனை இன்னொரு ஃபேமிலியை கேட்ச் பண்ணி வச்சிருக்கு. தள்ளு நண்பர்களே, இது நம்மளை வேட்டையாட நம்மளை தேடுதா? ஓ, இது நம்ம வந்த என்ட்ரன்ஸ் உடைய அதர் சைடு. சூப்பராக இருக்கு ஏரியா. சென்டரில் ரெஸ்டாரண்ட், பசிச்சா சாப்பிட்டுக்கிறதுக்கு, சுற்றி கிட்ஸ் விளையாட விட்டு டயர்டாக்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜாகிங் ட்ராக். ரொம்ப சின்ன ஏரியா தான். சின்ன ஏரியாலாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஈவினிங் டைம் பாரு, சூப்பரான வியூ. பயங்கர எது இதா க்ரூஸ் மாதிரி இருக்கு. ஃபேக் க்ரூஸ், அதுவும் பீச் ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால. ஓ, 560 மீட்டர், 1 கிலோமீட்டரும் இல்லை, 1/2 கிலோமீட்டர். சூப்பரான ஏரியா இந்த பார்க்கு. அற்புதமான வியூ. அழகாக ஒரு 560 மீட்டர்ஸ், 1/2 கிலோமீட்டர் ஒரு ஜாகிங் ட்ராக். ஆப்போசிட்டில் ஓப்பன் பீச். ஐஸ்கிரீம் வாங்கலான்னு இருக்கோம். இப்போ என்ன ஐஸ்கிரீம் வேணும்? ஓ, அங்கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் அங்கே தான் வந்துருக்கு. இன்னும் அங்கே தான் இருக்கா? ஓ, ஸ்கூப்ஸ் இங்கே இருக்கு. சாக்லேட் எனக்கு. நீ ஸ்ட்ராபெரி தான் கேட்ட. ஸ்ட்ராபெரி கேட்டவங்க ஸ்ட்ராபெரி மட்டும் சாப்பிடுங்க, சாக்லேட்டில் கை வைக்கக்கூடாது, ஓடக்கூடாது, காசு கொடுக்கணும். இப்படி கார்டு பை. ஓ, ஐஸ்கிரீமை கொடு. இந்த பக்கம் அம்மா, இவன் என்ன அட்டாக் மோட்ல இருக்கான்? ஓய், இங்க பாரு, என்ன குறுகுறுன்னு பாக்குற? முறைக்கிறான். எம்மாடி, ஸ்ட்ராபெரி கொஞ்சம் காமெடியா இருக்கு. நல்லா இல்லை ஸ்ட்ராபெரி. உங்களுக்கு தான் ஸ்ட்ராபெரி பிடிக்கும், எனக்கு பிடிக்காதுப்பா. ஆக்சுவலி பீச்சுக்கு ரோட்டுக்கு இந்த பக்கம் ஓப்பன் பீச்சு. அங்கேயுமே நல்லா ஒரு ஜாகிங் ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க லாங்காக. இது வந்து பப்ளிக் பீச் தான். எக்ஸ்சேஞ்சா கொண்டா. இப்படி தான் நண்பர்களே. எது பொண்டாட்டிக்கு பிடிக்கலையோ அதை புரிச்சா சாப்பிட்ணும். அதுதான் வந்து உலக நீதி. வாவ், பீச்சுக்கு வந்து விட்டோம். சூப்பராக இருக்குது வியூ. இந்த டைமில் எல்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. மணினா 10:30 இருக்குமா? 11:20. நம்மூர் பீச் மாதிரி இல்லாமல் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. பார்க்குள்ளே இருந்து வெளியே வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. பாய் பாய் சொல்கிறதுக்காக வந்திருக்கு. டேய் மணி, ப்ரௌன் மணி, என்ன கத்துதா?
தங்கமே ஐயோ பாய் பாய். ஸோ தட்ஸ் இட். பெருசாக ஒன்றும் இல்லை. பார்க் நல்லா இருந்துச்சு, அப்புறம் பீச் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிச்சுது. மற்றபடி இட்ஸ் அன் அமேசிங் வியூ. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேன் புர்ஜலர். 7 ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி வியூவில் ஜாக் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸ். நாங்களும் வந்து வாக் பண்ணியிருக்கோம், பூனை கூட சண்டை போட்டிருக்கோம், தப்பிச்சு பூனை எங்களை தோர்த்துச்சு, எஸ்கேப் போயிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அதுங்க இவ தான் நான் இல்லை. ஸோ ஒரு இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, it's bye from Theo. Bless you. Bye.